இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டுள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள் அனைவரையும் இந்த இஸ்லாமிய நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இன்றைய நிகழ்வானது இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை நடத்தி கொண்டிருக்கும் எனது தோழிகளான அகாடமியின் தூண்களாக விளையும் எனது தோழிகளுக்கு முதற்கண் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று அவார்ட் ஃபங்க்ஷனில் வெற்றி பெற்று இங்கு இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கண் எனது பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் கண்டு வியந்த மதங்களிலே இஸ்லாம் மதமும் ஒன்றாகும். உலகத்திலேயே அதிக மக்களால் பின்பற்றப்படும் மதம் இந்த இஸ்லாமிய மதமாகும். அல்லாஹ் என்பது நாம் குறிப்பிடப்படுவது என்னவென்றால் அகிலத்துக்கே அதிபதியாக அல்லாஹ் விளங்குகிறார். அவர் முஸ்லிம் மக்களுக்கு மட்டுமல்லாது எல்லா மக்களுக்குமே அதிபதியாக விளங்குகின்றார். முஸ்லிம்களுக்கு மட்டுமல்லாது அவர் முஸ்லிம்களோடு பாசமா உள்ளவர்களுக்காகவோ அல்லது முஸ்லிம்கள் அல்லாதவர்களோடு கோபமாகவோ வரப்படி இல்லை என்று கதைகள் கூறப்பட்டாலும் அல்லாஹ் எல்லோருக்குமே அதிபதி என்பது நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். அத்துடன் இஸ்லாம் மார்க்கமானது கற்றுத்தரும் பாடமாக ஈகை, அதாவது மற்றவர்களுக்கு தானம் வழங்குதல் என்பதை ஒரு நல்ல பாடமாக நான் அதை கற்றுக்கொண்டிருக்கின்றேன். என்னவெனில் ஏனையவர்களுக்கும் எங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்து தானம் செய்யணும் என்று சொல்லி அந்த மார்க்கம் வலியுறுத்துகின்றது. இது எல்லா மதங்களுமே யாவரும் அறிந்த உண்மை. இது யாருமே இதை மறுக்க முடியாது. இதற்காகவே இஸ்லாமியர்கள் ஒரு நாள் எடுத்து ஈகை திருநாள் என்று கொண்டாடுவது இந்த உலகமே போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே மற்ற ஏனையவர்களுக்கு வழிகாட்டியாக இந்த மதம் காணப்படுகின்றது. நான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுது. அத்தோட நாங்க இந்த முஸ்லிம்ஸ்கள் படிக்க சின்ன வயசுலயே திருமணம் செய்யணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க பெண்கள் திருமணம் செய்யறது, மற்றது படிக்க விட மாட்டாங்க, ஆண்கள் அவர்களை வெளியில விட மாட்டாங்க என்ற கருத்துக்களை தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா தற்காலத்துல முஸ்லிம் சகோதரிகளும் அரிய பெரிய சாதனைகளை படைத்துள்ளார்கள் என்பது ஜாமரமே அறிந்த உண்மை. இது என்னுடைய தோழி சஃப்னா, அவ நான் LLB படிச்சு இப்படி ஒரு கடந்த 5 வருடங்களாக நான் அவோடையே இருந்துட்டு இருக்கேன். அவட வளர்ச்சியை பார்த்தா கூடிய இன்றைக்கு ஒரு இந்த அவார்ட் செரமனி வச்சு இப்படி செய்யறது எல்லாமே அவர் ஹஸ்பண்ட் அனுமதியோட, அவங்களோட வீட்டுக்காரர் அனுமதியோட. ஆனா இந்த விஷயத்த இது யாருமே மறுக்க இயலாது. இந்த காலத்துல ஆண்கள் முஸ்லிம் பெண்களை படிக்க விடுவதில்லை அல்லது திருமணம் செய்யணும் என்று சொல்லி யாருமே இங்க மறுக்கிறது இல்லை. இந்த விஷயத்தை நாங்க பாராட்டத்தக்க வேண்டிய விஷயமா இங்க காணப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வெற்றின்ற பாதையில வாழ்க்கையை அமைக்கணும். வெற்றின்ற பாதையை நாங்க வாழ்க்கையை அமைக்கணும் என்று சொன்னா செயலாலும் சிந்தனையாலும் பணத்தாலும் பலம் உள்ளவர்களாகவும் நாங்க இருக்கணும். அடுத்தது நோக்கத்தை இலட்சியத்தையும் வாழ்வில் உருவாக்கி பேராதவுடன் பலன் தரக்கூடிய விடயத்தை வாழ்விலும் எதிலையுமே நாங்க தேடணும். தேடக்கூடிய விடயத்தை இறைவனின் அவனை தவிர யாருமே கொடுக்க முடியாது என்ற நம்பிக்கையில இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முதல் பின்வாங்க கூடாது. வாழ்க்கையில முயற்சி செய்து ஒரு விடயம் நடக்கவில்லை என்றா அதனால இது நடந்துச்சு அல்லது இதால அது நடந்துச்சு என்று நாங்க பின்தங்காம அதை அடுத்த கட்டத்தோட நாங்க பொறுமையாவே அதை நாங்க கொண்டு செல்லணும். இந்த ஈகை திருநாள் நான் சொன்ன மாதிரி ஈகை திருநாளை கொண்டாடுற இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல திருவள்ளுவர் கூடிய 2 பொன்வரிகள்ல சொல்லியிருக்காரு. எப்படி என்று சொன்னா ஈதல் திசைப்பட வாழ்தல் அகுதின்றில் ஊதியம் இல்லை என்று சொல்லியிருக்கேன். அப்படின்னு சொன்னா அது ஈதல். நாங்க மற்றவர்களுக்கு நாங்க தானம் செய்தோணும் என்று சொல்லியும் இயம்பட வாழ வேண்டும், அதாவது ஒன்றுபட வாழணும் என்று சொல்லியும் அவர் சொல்லி இருக்கிறார். இது நான் இஸ்லாமிய சமூகத்துல நான் கண்டிருக்கேன். எப்படி என்று சொன்னா அவங்களோட 5 நேர தொழுகை மற்ற ஜும்மா பள்ளியின் தொழுகையின் போது அவங்க அந்த குரல் கேட்டதும் எல்லாருமே போய் ஒன்று சேர்ந்து அவங்க பிரார்த்தனை செய்யறது, ஒரு சகால்ல சாப்பிடுறது, இது எல்லாமே ஒரு ஒற்றுமையாக இங்க காணப்படுது. நான் ஒரு இந்து பெண், பல இடங்கள்ல பல விஷயங்கள்ல நான் அந்த மார்க்கத்தை பற்றி அவங்களுடைய வழிபாடுகளை பற்றி நான் பார்த்து வியந்துள்ள தருணங்களும் நிறையவே இருக்கின்றது. முகமது நபிகள் நாயகம் அவர்கள் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கணும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும் என்று எங்களுக்கு வலியுறுத்துகின்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, நீங்கள் தவறவிடப்பட்ட வாய்ப்புகளை உங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கு கொடுங்கள். அவர்களை நீங்க முன்னேற்றுங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு வழிகாட்டியாக இருங்க.
விமர்சிக்கப்படலாம், உங்களுடைய பாதைகள் தடுக்கப்படலாம், உங்களது சிந்தனைகளும் நோக்கங்களும் கேள்விக்கு உள்ளாக்கப்படலாம், உங்கள் வாழ்வு முழுக்க அவதூறால் சூழப்படலாம். என்ன ஆனாலும் இந்த இறை தூதரின் வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு நல்லதை செய்ய நாடினாலும் இறைவன் விதித்ததை தவிர நாடியதை தவிர எதையும் செய்து முடிக்க முடியாது. உலகமே ஒன்று சேர்ந்து தீயதை செய்ய வழிகிட்டாலும் இறைவன் விதித்ததை தவிர யாரும் எதுவும் செய்ய முடியாது. எல்லோரும் சூழ்ச்சி செய்து விடலாம், ஆனால் இறைவனின் சூழ்ச்சியை யாராலும் நிகழ்த்திவிட முடியாது. உண்மையும் நேர்மையும் உம்மோடு இருக்கும் வரை என்ன ஆனாலும் எந்த நிலை மாறினாலும் இறை நம்பிக்கையோடு பயணியுங்கள். வெற்றியை மட்டுமே மீதம் வைத்திருப்பீர்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.